ஒரு அரேவை எப்படி ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ண போகிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அரேல ஒரு 6 நேம் கொடுத்துருக்கு. ஓகே, இதை அப்படியே ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா implode அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த இன்புட் எப்படி இங்கே பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரே கொடுத்துருக்கோம். அந்த அரே வந்து பிரிண்ட் ஆர்ன்ற ஃபங்க்ஷனில் பிரிண்ட் பண்ணதுனால நமக்கு ஒரு அரேவாகவே பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதுதான் நம்ம ஸ்ட்ரிங்காக மாற்ற போகிறோம். அதுக்கு implode அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். implode அப்படின்னு யூஸ் பண்ணிவிட்டு ஓகே, இப்போது இந்த அரேவை எடுத்து இதுக்குள்ளே நீங்கள் போட்டுருங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன ஒரு ஆர்குமெண்ட் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் என்ன ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணி எல்லாம் ஒன்றா சேர்த்து போகிறீங்க, மர்ஜ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது இங்கே முக்கியம். நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்பேஸ் கொடுத்து இதை நான் எல்லாமே ஒன்றா சேர்த்து போகிறேன். ஓகே, இப்போ எனக்கு ஒரு ஸ்ட்ரிங்காக கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு நேமும் ஸ்பேஸ் ஆட் பண்ணி எல்லாமே ஒரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி இந்த str அப்படிங்கிற வேரியபிளில் இப்போது நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் எக்கோ கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா $str அப்படின்னு இருக்கும். ஓகே, இந்த ஸ்ட்ரிங்கை இப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற இந்த அரேயில் இருக்கக்கூடிய எல்லா நேமும் இப்போ எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். தெரியுதுங்களா? ஸோ இப்போ நமக்கு ஸ்ட்ரிங்காக கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ எக்கோவில் ஒரு ஸ்ட்ரிங்காக இருந்தால் மட்டும்தான் பிரிண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு அரேவை எடுத்து எக்கோவில் பிரிண்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு அரேவை வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறது இந்த எக்கோன்ற ஸ்டேட்மெண்ட்டில் முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அதுக்கு நமக்கு தேவைப்பட்ட ஃபங்க்ஷன் implode. ஓகே, ஸோ நீங்கள் என்ன கேரக்டர் யூஸ் பண்ணி அந்த அரேயில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டையும் ஒன்றா மர்ஜ் பண்ணிக்க போகிறீங்க? கமா போட்டு சேர்த்துக்க போகிறீங்களா, இல்லை வந்து ஸ்பேஸ் கொடுத்து சேர்த்துக்க போகிறீங்க? இப்போ நான் வந்து கமா கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கமா ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ஆர் சிம்பிள் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், எல்லா நேமுக்கும் இடையில இது நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கை ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம்.